திருநெல்வேலியில் தாமிரபரணி கரையோரத்தில் இருக்கிற நவகிரக ஸ்தலங்களில் இன்றைக்கி நம்ம போய் பார்க்க போகிற ஸ்தலம் உங்களுக்கு ராகு கேதுனுடைய ஸ்தலமான உங்களுக்கு இரட்டை திருப்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ளே இருக்கும், பக்கத்தில் இருக்கும். இதை பராமரிக்கிறவங்க டிவிஎஸ் அவங்க அமைப்பை சார்ந்தவங்க அதை பராமரிக்கிறாங்க. நம்ம இரட்டை திருப்பதியில் ராகு உடைய ஸ்தலமான உங்களுக்கு அரவிந்தலோசனர் பெருமாள் கோயிலை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த பெருமாள் கோயில் சிறுசாக இருந்தாலும் அடக்கமாக அம்சமாக இருக்குங்க. இந்த கோயில் உள்ளே போய் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணலாம், கருவறையில் தரிசனம் பண்ணலாம், கொடிமரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகலாம். ஸ்ரீ அரவிந்தலோசனர் பெருமாள் நின்ற கோலத்தில் ரொம்ப அருமையாக அருள்பாலிக்கிறார். இந்த பூமிக்கே ஒரு வரலாறு இருக்குது, அந்த வரலாறையே நம்ம பார்ப்போம். புரான் தலத்தில் பெருமாள் நின்ற கோலத்தில் கிழக்கு முகம் பார்த்து இருப்பார். இங்கே தீர்த்தமே எப்பவுமே தாமிரபரணி. ஏன்னா தாமிரபரணி நதிக்கோரம் தான் 9 உங்களுக்கு நவகிரக ஸ்தலங்களும் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு சுப்பரபர் அப்படிங்கிற ஒரு ரிஷி என்ன பண்ணுறாரு, யாகம் நடத்துவதற்காக சுத்தம் பண்ணுறாராம். அப்படி சுத்தம் பண்ணிக்கின்ற பொழுது ஒரு ஒளிமயமான பொருளை பார்க்குறாரு. அதாவது ஒரு வில்லும் இன்னொன்று தராசும் பார்க்குறாரு. அவரை கையில் எடுத்த உடனே ஒரு வில் ஆணாகவும் தராசு பெண்ணாகவும் மாறுதான். இவர்கிட்ட கைப்பட்ட உடனே அவங்க சாப விமோசனம் கிடைக்குது. ஏன்னா இவங்க குபேரனுடைய சாபத்தினால இந்த மண்ணில் புதையண்டு கிடந்துருக்காங்களாம். அதுக்கப்புறம் இது இவரால் சாப விமோசனம் அடைந்திருக்கு. அதனால் இந்த தலம் தொலைவில்லி மங்கலம் அப்படின்று பெயர் பெற்றிருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்த ரிஷி யாகத்தை வெறும் விமர்சையாக நடத்துகிறாரு. அப்போ நடத்துகின்ற போது அது பலனெல்லாம் அவிர்பாகமாக தேவர்களுக்கு கொடுக்குறாரு. அவிர்பாகம் கிடைத்த மகிழ்ச்சியில் தேவர்கள் என்ன பண்ணுறாங்க, பெருமாளை வேண்டுறாங்க. அப்போ பெருமாள் நேராக இவங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. அதனால் தான் மூலவருக்கு தேவர் பிரான் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. பூமிக்கு அதிபதியாகிய இந்திரனுக்கும் நீருக்கு அதிபதியான வருணனுக்கும் வாயு பகவானுக்கும் காட்சியளித்த தலம் இந்த ஸ்தலம். தாமிரபரணி ஆற்றங்கரையோரமாக இருக்கிற நவ திருப்பதியும் நவ கிரக ஸ்தலங்களையும் நம்ம எல்லாமே தரிசனம் பண்ணியாச்சு. கடைசியாக இரட்டை திருப்பதி ராகு கேதுவும் நம்ம தரிசனம் பண்ணி முடித்தாச்சு. இதனுடைய பெரிய வீடியோ நான் கூடிய விரைவில் அப்லோட் பண்ணுறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் எல்லா நவ திருப்பதியை கும்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே திருச்செந்தூர் போகிறதுனால உங்களுக்கு நான் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கடைசியில் இரட்டை திருப்பதிக்கு வந்திருப்பேன். லஞ்சு உங்களுக்கு முடியறதுக்கு முன்னாடியே இரட்டை திருப்பதி பார்த்து முடிச்சிருப்போம். அதனால் ஆஃப் டேயில் நம்ம எல்லாமே பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு எல்லா பெருமாள் கோயிலும். அதை நம்மாழ்வார் என்னால் மறக்கவே முடியாது. ஆழ்வார் திருநெல்வேலியில் நம்மாழ்வார் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, மனசே வரலைங்க. கண்டிப்பாக நீங்கள் திருநெல்வேலி பக்கம் போனால் நவ திருப்பதி போய் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க.